ஹாய் ஆல், குட் மார்னிங். என்ன சண்டே எல்லோரும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்களா? அவர்ஸ் த பிரியாணி கேம் அவுட் வெரி நைஸ், நோ? ஸோ small tips when I am enjoying the cooking also, I think I can post for you so that you can know the easy way of cooking with the fast cooking. Okay, va? Today what I want to tell you is regarding the டயட்ரி பேட்டர்ன். ஸோ சண்டே வந்துட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டோம். ஸோ அதே வந்துட்டு வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கடைப்பிடிக்க முடியாது. ஒன்ஸ் இன் அ வைல் யூ கேன் ரியலி skip the rules, ஓகேவா? பட் டெய்லி பிரியாணி இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ நம்மளோட வந்து ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கணும்னா 30 to 40 to 50% நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் டு சே ரைஸ் அண்ட் ரைஸ் ஓரியன்ட் மீல்ஸ் கேன் பி டேக்கன் 40 to 50%. 30%க்கு வந்துட்டு நம்ம ப்ரோட்டீன்ஸு சாப்பிட்டே ஆகணும். அண்ட் 20% வந்துட்டு ஃபேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னா it will be a balanced diet. அந்த 10% இருக்கிறதுல வந்துட்டு you can take either நார்ச்சத்து உள்ளது, அதாவது ஃபைபர் டயட் அண்ட் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், சலாடு, ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு கார்போஹைட்ரேட் டயட்னா என்னன்னு சொல்கிறேன். கார்போஹைட்ரேட் டயட் இஸ் நத்திங் பட் அரிசியில் செய்கிற எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். ஸோ த பேடி அண்ட் பேடி ரிலேட்டட் திங்ஸ். ஆனால் இப்போ மில்லட்ஸ்லேயும் இருக்குது கார்போஹைட்ரேட், கம்பு எல்லாமே கார்போஹைட்ரேட் இருக்குது. பட் இட் இஸ் த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு ரொம்ப லோன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை சாப்பிட்டு நம்ம பிளட்டில் ஏற போகிற குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு மில்லட்ஸை சாப்பிடும்போது கம்மியாக ஏறுது, அரிசியை சாப்பிடும்போது ஜாஸ்தியாக ஏறுது. அதனால தான் வந்துட்டு இப்போ மில்லட்ஸ்க்கு எல்லோரும் மாறிட்டுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அரிசி பலாரம் 50% தான் சாப்பிட்லான்னா வாட் வீ கேன் டூ? மார்னிங் நம்மளுக்கு வந்துட்டு எப்போவுமே வி ஹேவ் அ ஸ்டேப்பிள் ஈட்டர் ஆஃப் ரைஸ், பீயிங் இண்டியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் சவுத் இண்டியன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மார்னிங் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வில் டேக் இட்லி, இல்லையா? அதுதான் சாப்பிட போகிறோம். இல்லைன்னா தோசை, அது சாப்பிட்டுக்கோங்க. அது நோ ப்ராப்ளம் அட் ஆல். பிகாஸ் கார்போஹைட்ரேட் கிவ்ஸ் த எனர்ஜி, இட் பர்ன்ஸ் அவுட் டு கிவ் ரைஸ் டு த குளுக்கோஸ். குளுக்கோஸ் இஸ் த எனர்ஜி ஃபார் த பாடி. அதனால தான் யூஸ்வலாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. ஈட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் லைக் எ கிங் அண்ட் ஈட் யுவர் டின்னர் ஆஸ் அ பாப்பர். பாப்பர்னா பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறது. அந்த அளவுக்கு கம்மியாக கஞ்சூஸாக சாப்பிடணும் டின்னர். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நல்லாவே சாப்பிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 3 இட்லி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். தேங்காய் சட்னியில் தேவையான அளவுக்கு ஃபேட் இருக்குது, சாம்பாரில் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அது யூஸ்வலாக சாப்பிடலாம். மத்தியானம் வந்து நம்ம வந்து 3 இட்லி சாப்பிடும்போது நடுவில் கொஞ்சம் பசிக்கும் இல்லைங்களா? ஒரு 10:30 11 o'clock வந்து ஒரு ஹாட் காஃபி இல்லைன்னா மில்க் இல்லைன்னா வந்துட்டு சர்க்கரை போடாமல் எது வேணாலும் குடிச்சிக்கோங்க, பிளாக் காஃபி அது மாதிரி குடிச்சிக்கிட்டு 2 பட்டர் பிஸ்கட்டோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு கப் சுண்டலோ இல்லை சன்னாவோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு 100 grams ஆஃப் ஃப்ரூட்டோ அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு வயிறு வந்துட்டு ஃபில்டாக இருக்கும். அப்போ இருக்கும்போது உங்களுக்கு லஞ்சு நிறைய தேவைப்படாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா காலையில் 8 மணிக்கு டிஃபன் அறக்க சாப்பிட போகும்போது லஞ்சு டைம் வரும்போது கபன்னு பசிக்கிறதுனால 2 to 3 times நம்மளோட கஷ்டமும் என்ன, ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு மோர், அப்படி 3 வேளையாக சாப்பிட்றது ஆயிடுச்சு. ஸோ தட் டைப் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ் இட்ஸ் நாட் குட் அட் ஆல். ஸோ நம்ம 11 o'clock ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டோம்னா 1 o'clock அவ்வளோலாம் பசியெல்லாம் இருக்காதுங்க. ஸோ 1 o'clock 2 கப் ரைஸ் போதும். நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க, கீரை காய்கறிகள் டெய்லி யூஸ் பண்ணுங்க. வாரத்தில் 2 நாள் முட்டை சாப்பிடுங்க. அவிச்ச முட்டையில் ஒயிட் எக் அலோன் யூ கேன் டேக். அண்ட் த கறி, சிக்கன் இன் த கறி, ஃபிஷ் இன் த கறி வீக்லி 2 days you can take. Avoid fried items. 4 o'clock again you can have on vegetable sandwich or in wheat bread, something like that you can have with the hot coffee, without milk and without sugar, green tea like that. And 8 o'clock
பசிக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டைமில் யூ கேன் யூஸ் த மில்லட்ஸில் தோசை, இல்லைன்னா கம்பு தோசை, கேழ்வரகு தோசை, அது மாதிரி ஏதாச்சும் கோதுமை மாவு தோசை எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க. மத்தியானம் வச்சு கறி ஏதாச்சும் இருந்தால் அதையும் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நைட்டு படுக்கும்போது, ஏன்னா 3 நம்ம சாப்பிட்றதுனால குவான்டிட்டி கம்மி ஆகுது இல்லைங்களா, அப்போ நான் நைட்டில் படுக்கும்போது வேணுன்னா ஒரு 1/2 கப் மில்க் வந்துட்டு சுகர் போடாமல் குடிச்சு பாருங்களேன். திஸ் வில் கிவ் இது என்ன சிஸ்டம்னா 3 meals and 3 snacks சிஸ்டம். ஸோ நம்மளோட நெசசிட்டிஸ் வந்துட்டு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. அதனால் we are not going to feel tired at all. At the same time we are going to fill up our stomach by vegetables and salads and fruits. அதனால் நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதில்ல. நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால தேவையான அளவுக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிட்டு மற்றதெல்லாம் கொழுப்பாக மாறி இட் இஸ் பிகமிங் ஃபேட் அண்ட் கெட்டிங் டெபாசிட்டட் இன் யுவர் பாடி. So that is not good. So good cholesterol நிறைய இருக்கணும். that is HDL more than 50 இருக்கணும். LDL less than 75-100 தான் இப்போ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட் ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேட் ஃபேட்டை டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் சமைக்கிறதுக்கு. 2 பேர் இருக்கிற ஃபேமிலினா 1.5 லிட்டர் ஆஃப் ஆயில் த ஹோல் மந்த்துக்கு போதட்டும். அதே மாதிரி 1 பேக்கெட் ஆஃப் சால்ட் இஸ் மோர் தென் இனஃப். ஜஸ்ட் பிஞ்சஸ் ஆஃப் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி எல்லா வெள்ளை ஐட்டம்ஸையும் டிக்ரீஸ் பண்ணிடுங்க. சர்க்கரை, ரைஸு, அப்புறம் பால், அப்புறம் தயிர், அப்புறம் வந்துட்டு மைதா, அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணாலுமே, உப்பு சர்க்கரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலுமே பாதி நோய் கம்மியாயிருங்க. ஸோ ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40 years please concentrate on your diet so that you will become young and healthy all the time. Preventing the disease is more important than treating the disease which has already come. ஓகேவா? இப்படி இருந்தீங்கன்னா டயபெட்டிஸ் கூட பக்கத்தில் வராது. தேங்க்யூ.